ரொம்ப அழகா இருக்கா. புடவையில நம்ம பூர்ணி இவ்ளோ அழகா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும். நீ போன விஷயம் என்னாச்சு பூமி? காயா பழமா? பழந்தான் அத்தை. என்ன பழம்? மாம்பழமா வாழைப்பழமா? அது என்னன்னு எனக்கும் தெரியணும்ல. பாரா, மணப்பெண்ணா ரெடியான உடனே ஜோக்கல ரொம்ப நல்லா வருது. உன் வருங்கால புருஷன் சார்பா என் அப்பாவும் சித்தியும் தாம்பூலத்தட்டை வாங்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. நிஜமாவா? அது எப்படி நடந்ததா? உன் அண்ணி நினைச்சா எதுவா இருந்தாலும் நடக்கும் பூமி. இதுல நான் பண்ணதெல்லாம் எதுவும் இல்லத்த. சம்பந்தமே இல்லாத என் தம்பி அடிச்சிட்டேன்னு அபூர்வா ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணாங்க. அதுக்கு பதிலா எங்க அப்பாவை நிச்சயதார்த்த தாம்பூலத்தை வாங்குறதுக்கு அவங்கதான் ஒத்துக்க வச்சாங்க. எப்படியோ சிவா ஆடி வாங்கினது கூட ஒரு விதத்துல நல்லதா போச்சு. நானும் அப்படிதான் நினைச்சேன். நான் உடனே இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லணும். நில்ல அண்ணி, இது என்ன என் அண்ணனுக்கு குட் நியூஸ்னு நினைச்சியா? கேட்ட உடனே எரிஞ்சு விழ போறான். பாத்து பத்திரம். அதெல்லாம் பரவாயில்ல பூர்ணி. எங்க அப்பா வரப்போறாருங்கிற விஷயம் முதல்ல அவர்கிட்ட சொன்னதான் அந்த மைண்ட் செட்டப்கே வருவாரு. அதனால முன்னாடியே சொல்லணும். மாமா, என்ன ஐஃபில் டவர் மாதிரி நீங்க இப்படி வளர்ந்துகிட்டே போனா எப்படி மாமா? கொஞ்சம் குறையணும்ல. என்னம்மா? நிச்சயதார்த்த தட்டை வாங்கறதுக்கு எங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு மாமா. ஐயோ, எல்லாத்துக்கும் உங்களுக்கு அவசரம் தான். முத்தம் கொடுக்கற வரைக்கும் அப்படியே இருந்திருக்க வேண்டியதானே? பாருங்க, இப்ப ஷர்ட்ல கரை ஆயிடுச்சு. மாமா, இருந்தா இருந்துட்டு போட்டோம். அப்படியே இருக்கிறதுக்கு நீ சொன்னது மட்டும் என்ன குட் நியூஸா? சரி விடுங்க, நீங்க ஷர்ட் மாத்திக்கோங்க. ஏய், நான் மாத்த மாட்டேன். நீ என்ன பண்ற? என்ன மாமா, நான் முத்தம் கொடுத்தா உனக்கு எரிச்சல் ஆகும். அப்படி இருக்கும்போது என் லிப்ஸ்டிக் கரை இருக்கிற இந்த ஷர்ட்டை போட்டுட்டு வெளியில போறேன்னு சொல்றீங்க. இங்க பாரு, ஒரு விஷயம், நான் எரிச்சலா இருக்கும்போது தான் நான் எரிச்சல் படுவேன். ரெண்டாவது, இந்த நாள் முழுக்க இந்த ஷர்ட்டோட தான் நான் சுத்தவே போறேன். தட் இஸ் மை விஷ். ஐயோ, ஒத்த பார்த்தா என்ன நினைப்பாங்க மாமா? என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம். என் அப்பா வேற வராரு. வரட்டும். அவங்க என்ன நினைப்பாங்களோன்னு உங்களுக்கு எதுவும் தோணலையா? அவங்க என்ன நினைச்சா எனக்கு என்னம்மா? மாமா, நம்ம மானமே போயிடும். ப்ளீஸ் மாமா, காட்டிருங்க மாமா, காட்டுங்க மாமா. சின்ன பசங்க மாதிரி என்ன பிடிவாதம் இது? நீ என்னதான் கத்தி ஆர்ப்பாட்டமே பண்ணாலும் இந்த ஷர்ட்டை நான் கழட்ட மாட்டேன். இப்படி திரும்பிக்கோ. மாமா ப்ளீஸ் மாமா. அம்மா பூமி, உன் அப்பா வந்துட்டாருமா. இதோ வரேன். டேய், உன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் காதல் கதைய நிதானமா உட்கார்ந்து கேக்குற பொறுமை நேரம் இன்னும் நிறைய இருக்கு. நான் போய் அப்பாவை வரவேற்கணும். நான் போறேன். அக்கா 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 அக்கா, ஐயோ ஐயோ, நான் லவ் பண்றது பிந்துவதான்னு சொல்றதுக்குள்ளேயே எதுக்கு இவ்வளவு தடங்கள் கடவுளே? எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்துற கடவுளே. அத்தை, உங்க அப்பா எல்லாரும் வந்திருக்காங்கம்மா. அத்தை, அவரு வந்துட்டாரு. அம்மா சொல்லுங்கம்மா. ஏங்க, என் அப்பாலாம் வந்திருக்காங்க. வாங்க போய் வரவேற்கலாம். ஒரு நிமிஷம் இரு. நான் வர மாட்டேன்னு போய் சொன்னல. உனக்கு வேணும்னா நீயே போய் கூப்பிட்டுக்கோ. ப்ளீஸ்ங்க, நம்மள அவங்க வீட்டுக்கு அழைச்சப்போ அவங்க வந்து வரவேற்த்தாங்கல்ல, நம்மளும் அதே மாதிரி பண்ணலன்னா நல்லா இருக்காது. அதுவும் சரிதான்டா. வாடா போலாம். வா பூமி, வாடா. அம்மா வாங்க. வாங்க வாங்க மாமா. வணக்கங்க. வணக்கம். வாங்கண்ணா. வணக்கம். வாங்கப்பா, உள்ள வாங்க. ஏன் நீ தான் கூப்பிடுவியா? உன் புருஷன் வரமாட்டானா?
அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, வாங்க உள்ள வாங்க. சந்தோஷம். நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இப்போ அதெல்லாம் வேண்டாமா? அந்த தாம்பூலத்தட்டை கொஞ்சம் சீக்கிரமா மாத்துனா நாங்க கிளம்பிடுவோம். அதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. விருந்தாளியா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களை உபசரிக்கலனா அவமரியாதை பண்ண மாதிரி ஆயிடும். காஃபி தானே, 2 நிமிஷத்துல எடுத்துட்டு வரேன். அண்ணா, நம்ம சிடுமூஞ்சி சகோதரி எங்க இருக்கா? அதாவது நான் பூரி சிஸ்டருக்கு செல்லமா வச்சிருக்கிற நிக் நேம் அது. நிக்கு நேமோ நக்கு நேமோ, மொத்தத்துல உன் உறவு முறையெல்லாம் இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. சித்தி, எங்க என்ன பேசணும்னு தெரியாத உனக்கு? நாம இங்க விருந்தாளியா வந்திருக்கோம். வந்த இடத்துல ஏன் இப்படி குத்துற மாதிரி பேசுற? மாப்பிள, தப்பா நினைச்சுக்காதீங்க. இட்ஸ் ஓகேங்க, பரவாயில்ல. மருதாணி பாட்டியோட வாயரிப்பை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆமா தம்பி, சொரிஞ்சிக்கிறதுக்கும் 2 பிளேடு வாங்கி வச்சிருக்கேன். அப்படி இருந்தும் என் சொரிச்சல் அடங்கல. சித்தி, கொஞ்சம் வாய மூடுறியா? சொல்ற வரைக்கும் வாய்க்கு பூட்டு போட மாட்டியா? உன்னை தேவையில்லாம இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். இட்ஸ் ஓகேங்க, பரவாயில்ல விடுங்க. அவங்க பெரிய மனுஷி. சமீபத்துல தான் பல்லெல்லாம் கட்டிருப்பாங்க போல இருக்கு. அது இருக்குமா இல்லனா கொட்டிருமான்னு அவங்க சந்தேகத்துல தான் பேசியிருப்பாங்க. விடுங்க, நீங்க பேசுங்க. மாப்பிளைக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதிகமாவே இருக்கு. அண்ணா, சிடுமூஞ்சி எங்க இருக்கான்னு சொல்லவே இல்ல. வேற எங்கடா இருக்க போறா? அவ ரூம்குள்ள தான் இருப்பா. போய் பேசு. ரூம்ல இருக்காளா? சரி, நீங்க காஃபி குடிச்சிட்டு இருங்க, நான் போய் சிடுமூஞ்சி கிட்ட போய் பேசிட்டு வரேன். அம்மாடி, அந்த ககன் உங்க எல்லாரும் முன்னாடியும் என்ன கேவலப்படுத்துறான். உங்களுக்கு எல்லாம் அது வேடிக்கையா இருக்குல்ல? இல்ல, நான் நம்ம குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் சண்டைக்கு வழி வகுத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன போய் திட்டுறியே? உனக்கு மூளை கெட்டு போச்சா? நம்ம வந்ததும் சண்டை போட்டுட்டு கிளம்பிட்டா எடுத்துட்டு வந்தது என்ன ஆகுறது? இது வேற இருக்குல்ல, அத குடு, இந்த சோஃபாக்குள்ள வச்சிடுறேன். இங்க வந்து உட்கார்ந்தது நம்ம தான், கொண்டு வந்ததும் நம்ம தானே தெரிஞ்சு போயிடும். லூசுத்தனமா ஐடியா கொடுத்துக்கிட்டு